ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் மாமியார் ஏற்கனவே நான் காராமணி வேக வைக்கிறதுக்காக கூரை போட்டிருந்தேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வேக வச்சு கொடுத்தா இவங்க சாப்பிட மாட்டாங்க, வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் போல். அதில் காராமணி ஏற்கனவே எங்கள் மாமியார் மத்தியானம் போல் ஊற போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு மேலே தான் ஊற போட்டிருந்தாங்க. அப்படி ஊற போடும்போது சாயங்காலத்துக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துருச்சு. இதை இப்போ நான் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். காராமணி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு 2 நாளைக்கு தேவையான இதுவுக்கு நான் நிறையவே ஊற போட்டிருக்கேன். நான் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம காராமணி அதில் ஊரில் காராமணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறினதுனால மிக்சியில் நல்லாவே அரைஞ்சி வந்துடும். நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு இப்போது நம்ம வேக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. நான் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. கடலப்பருப்பு எப்படியோ அப்படி தான், அதனுடைய டேஸ்ட்டு தான் இதுலேயுமே இருந்துச்சு நான் செஞ்சு சாப்பிட்ட போது. அதுக்கு தேவையான பொருள் நான் மொத்தமாக அரைச்சி எடுத்துன்னு தேவையான உப்பும் போட்டுட்டேன். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு பூண்டு தட்டி போடணும். தோல் உரிச்சிட்டு தட்டி போடணும். இதெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறமா தேவையான இஞ்சி, அப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு. நம்ம நார்மலாக கடலப்பருப்பு வடைக்கு எப்படி எல்லா பொருளும் சேர்ப்போமோ அதே தான் இதுலேயும் சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்க்கலை. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தடுத்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு இருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியார் அந்த காலத்தில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு ஒவ்வொரு ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அதனுடைய ரெசிபியை ஷேர் பண்ண பார்க்குறேன். இப்போ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா தெளிக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பூண்டு, சோம்பு, அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துருந்தேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்று ஒன்றா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பூண்டு தோல் இல்லாமல் இருக்கணும். இது கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். கடலப்பருப்பு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி இதையும் அரைச்சிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும்போது இதனுடைய டேஸ்ட்டே நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் எண்ணெய் வச்சுருந்தேன் பேனில். அது நல்லா சூடாகி வந்துச்சா என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வடையாக தட்டி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கடலப்பருப்பு வடை மாதிரி இருக்காது. அதனால் நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது, கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் பொறுத்து அது கொஞ்சம் ஹார்டாகும். எண்ணெயிலே இதுவான பிறகு அந்த மாதிரி ஹார்டான பிறகு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு வடை. இதை எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. எனக்குமே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, காராமணியில் செய்கிறோமே நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. எங்கள் மாமியாருமே இது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துங்க. வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருளுங்களெல்லாம் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியே எந்த ஒரு பொருளும் வாங்கலை, அன்ஹெல்தி பொருளும் எதுவும் சேர்க்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.